வணக்கம் நேயர்களே. வெற்றி படிக்கட்டில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. உலகத்தில் வாழுகின்ற அனைத்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் ரமலான் வாழ்த்துக்களை வசந்த் டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதனின் முன்கோபம்தான் வாழ்க்கையில் பல தோல்விகளை தரும். கோபமுறாமல் நிதானமாக வாழ்க்கையை நடத்தினால் அவனுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். முன்கோபம் வருகின்ற நேரத்தில் மூளை சரியாக வேலை செய்யாது. சிந்திக்கும் திறன் படைத்த ஆறாவது அறிவு செயல்படாது. செயல்படாத நேரத்தில் அவனும் மிருகமும் ஒன்றாக மாறிவிடுகிறான். எனவே வெற்றி பெறுகின்றவன் முன்கோபத்தை குறைத்து நிதானமாக செயல்பட்டால் வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும். வெற்றியின் அடிப்படையே நிதானமாக ஆற அமர சிந்தித்து செயல்படுவதுதான். இப்படித்தான் நபிகள் நாயகம் இஸ்லாமியரின் இறை தூதர் அவரிடம் ஒருவர் வந்து, ஐயா, எனக்கு ஒரு நல்ல அறிவுரை கொடுங்கள், நான் வாழ்க்கையில் வெற்றியாளராக மாற வேண்டும் என்று வேண்டினார். அதற்கு இறை தூதர் சொன்னார், கோபம் கொள்ளாதீர்கள், ஒருபோதும் கோபம் கொள்ளாதீர்கள் என்று சொல்லி அனுப்பினார். வந்தவரும் கேட்டுவிட்டு மறுபடியும் அடுத்த நாள் வந்தார். ஐயா, எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று. கோபம் கொள்ளாதீர்கள் என்று மீண்டும் நபிகள் நாயகம் சொன்னார்கள். இப்படி பலமுறை வந்த பிறகு வந்தவருக்கு சற்று வருத்தம். ஐயா, எனக்கு வேறு ஏதாவது ஒரு அறிவுரை கூறுங்கள் என்று கேட்டார். அதற்கு பொறுமையாக இருங்கள், நிதானமாக வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்கள் என்று மீண்டும் அதே கொள்கையில் உறுதியாக இருப்பதை பார்த்து வந்தவருக்கு புரிந்தது, நிதானமாகவும் கோபம் கொள்ளாமலும் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் என்று. அவர் அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் சொல்வது சரிதான் என்று அவர் போய்விட்டார். மீண்டும் அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, அப்படியே கோபம் வந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று மறுநாள் வந்து கேட்டார். அதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், உனக்கு கோபம் வருகின்ற பொழுது நீ நின்று கொண்டிருந்தால் உட்கார்ந்து விடு. நீ உட்கார்ந்திருக்கின்ற நேரத்தில் கோபம் வந்தால் படுத்து விடு. நீ படுத்து கொண்டிருக்கின்ற பொழுது கோபம் வந்தால் எழுந்து காலார நடந்து செல். மீண்டும் வந்து உட்கார்கின்ற நேரத்தில் உனக்கு கோபம் குறைந்துவிடும் என்று சொன்னார். எனவே அந்த நேரத்தில் உடனுக்குடன் நாம் பதில் சொல்லுகின்ற நேரத்திலே, அதுவும் கோபத்தோடு சொல்லுகின்ற நேரத்தில் வார்த்தை தடிக்கிறது. மனது நோகும்படியான வார்த்தையை நாம் பயன்படுத்தினால் வாழ்க்கை முழுவதும் அந்த வார்த்தை அங்கே எதிரியின் நெஞ்சில் குத்தி கொண்டே இருக்கும். எனவே கோபம் கொள்ளாதீர்கள் என்று அவர்கள் சொன்னதும், கோபம் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதும் வந்தவருக்கு ஆழ பதிந்து விட்டது. எனவே இந்த உலகத்தில் சமாதானமும் அகிம்சையும் வாழ வேண்டும் என்று சொன்னால் முன்கோபம் இருக்கக்கூடாது. முன்கோபம் நமது அறிவை மயக்கி அங்கே மிருகத்தனமான ஒரு செயலில் நம்மளை ஈடுபடுத்தி விடுகிறது. எனவே வாழ்க்கையிலும் நாம் எடுத்த உடனேயே அவர் இப்படி சொல்லிவிட்டாரே என்று பதில் சொல்லாமல், கோபப்படாமல் சற்று நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நமது வார்த்தை தடிக்காது. கடுமையான வார்த்தையை நாம் பயன்படுத்த மாட்டோம். காரணம், மீண்டும் நாம் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த முகத்தோடு சந்திப்பது என்று சற்று நிதானமாக நாம் பதிலை சொல்லுவோம். எனவே வாழ்க்கையில் நபிகள் நாயகம் சொன்னது போல, அந்த இஸ்லாமியர்களின் இறை தூதர் சொன்னது போல நிதானமாக முன்கோபம் இல்லாமல் நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையில் நல்ல வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக எல்லோரையும் போல் பெயரும் புகழும் வாங்கலாம். எனவே வாழ்க்கை பயணத்தில் அறிவுக்கு உகந்த ஆறறிவு படைத்த மனிதனுக்கு ஆற்றலையும் செயல்பாடையும் தருவது நமது முயற்சி என்று சொன்னாலும், அதற்கு அடிப்படையாக எந்த விஷயத்திலும் அமைதியாக முன்னெச்சரிக்கையோடு கோபமில்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். அந்த வெற்றி நிரந்தரமான வெற்றியாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் உங்களை நாளை காலை 7 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.